உனக்கு கல்யாணம் பண்ணி, ஆனா உனக்குன்னு ஒரு துணை வேணும்ல. ஆரம்பத்துல நீ இந்த வீட்டுக்கு வரும்போது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீ நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். பிக பண்ணிக்கிட்டு இருக்க, சரின்னு சொல்ல மாட்டியா? சம்மந்தி, பாட்டியா, உரிமையா உங்ககிட்ட கேக்குறேன். காவ்யா, உங்களே சமாதானப்படுத்திக்கிட்டாலும் நீங்க வெளிப்பட இல்லையா? பாத்தீங்களா, என் வார்த்தைக்காக இவ ஒத்துக்கிட்டா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்லு. சரிங்க அத்தை. ரொம்ப சந்தோஷமா. கல்யாணத்தை சிம்பிளா கோவில். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமே உன் முகத்துல கவலையோ வருத்தமோ நானும் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த என்ன ஏகப்பட்ட கடனா அதை கட்ட முடியாம எனக்கு அவன் பிசினஸ் கொஞ்சம் அவனோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்கிறனால. அப்புறம் எப்படி? உனக்கு தன் பிசினஸையும் நாம அப்டேட் பண்ணி ஆகணும். அது அவனால ஸ்ட்ரெஸ் ஆகி இருப்பான்டா. இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டான். நான் சொல்லிட்டான்டா. மனசுக்கு ரொம்ப குடும்பத்துல ஒருத்தன்டா அவன். நம்ம உடனே போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. ஆமாண்டா, ஆரம்பிச்சிட்டானா. இதெல்லாம் உடனே கண்ட்ரோல் பண்ணலனான்றப்போ அவன் எவ்வளவு துரு துருன்னு இருப்பான் தெரியுமா? வந்திருக்கலாம். ஆனா இந்த ஃபீல்ட்ல அவனுக்குன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவ லைஃப்மே இன்னும் சரியாகல. அப்பா, நம்ம டிலே பண்ணாம செய்யணும்டா. உடனே போய் அவரை பார்க்கணும். வெளியில போய் என் பொண்டாட்டி அடிச்சுட்டான்னு பஞ்சாயத்து வைக்கிறியே. ஆமா, வானத்துல இருந்து இறங்கி என்ன ஓடி வாடின்னு சொல்லிட்டு இருக்கா? அப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒருத்தி பொண்ணா பொறுத்த எதுக்கு எங்க அப்பாவை இழுக்கிற? அவரு நல்ல மனுஷன். அப்ப இருக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்களோட ஏதாவது அவ்வளவுதான் பாத்துக்க முடியாது. என்னால எங்க பிசினஸ் எவ்வளவு காப்பி இடிச்சு ஒரு ஐடியாவை கொடுத்திருக்க, அதுக்கு போய் இவ்ளோ பில்ட் தானே. இன்னைக்கும் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்ன இந்த குடும்பத்துக்கு வாழ அமைச்சாரு தெரியுமா? அதனாலதான் சார் அப்படி என்ன வேலைக்கு போறீங்க? ஊர்ல நான் இல்ல, நான் கிளம்புறேன். என்னடா ஓடி தள்ளி விட்டுட்டா. சீக்கிரமே உனக்கும் குடும்பத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு மாம்ஸ். மாமா, ஏதோ பிரச்சனை போலயே. நான் மாமா, ஐயோ மாமா, சொன்னா கேளுங்க. வேண்டாம் மாமா, கதவு தரங்க மாமா. மாப்ள, எதுக்கு மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னால முடியல மாப்ள. நான் தோத்து மாமா. என்ன மாமா? மாமா ப்ளீஸ் மாமா, அழாதீங்க மாமா. பெரிய வைரகியத்தோட நான் வந்தேன். பிசினஸும் நல்லாதான் போயிட்டு. நிறைய புது ப்ராடக்ட வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் இல்லாத நிலைமைக்கு தயாரிச்ச அது மார்க்கெட்ல 30 அது தொடர்ந்து லாஸ் ஆகி வெளியில வர முடியல. நான் எப்படி மாப்பிள்ள உயிரோட இருக்கிறது? என்ன விடுங்க. உங்களுக்கு என்ன யாரும் இல்லையாண்ட பாத்துப்பா மாமா. என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே மாமா?
இப்ப சொன்னா கூட உங்க மொத்த கடனையும் அடைச்சு வச்சிடலாம் மாமா. நான் தான் கொடுக்கணும். அதுக்கு நான் பிசினஸ்ல ஜெயிக்கணும். அனுபவத்துல ஒரு கால் பங்கு கூட எனக்கு இருக்காது. ஆனா இன்னைக்கு ஐடியா இண்டஸ்ட்ரி மொத்த தெரியாம நானே முன்னேறும் போது மாமா உங்களுக்கு வரதா மாமா செய்யும். அதுக்குன்னு செத்து போயிடுறதா? மார்கதரிசி 4 பேர்ட்ட கடன் வாங்கி ஏமாத்தி செத்து மாமா. இத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய அர்த்தம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியமா நிமிர்ந்து நிக்கணும். புத்தி சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஒண்ணு இல்ல மாமா. எனக்கு ஏதோ மாமா என் மேல சத்தியம் பண்ணுங்க. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. மாப்பிள்ள, சரிங்க மாப்பிள்ள. மாமா என்ன மாமா, அத்தைய உங்களை பத்தி நினைச்சு பாத்தீங்களா மாமா? ஆனா அவ உங்க மேல உயிரே வச்சிருக்காக என் குடும்பத்தையே பழி வாங்கணும்னு நினைக்கிறா அவ. நீங்க மாமா ப்ளீஸ் மாமா, இதான் லாஸ்ட். இனிமே இப்படி எல்லாம் பண்ண கூடாது மாமா.